சிஎஸ்கே பற்றின 4 அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அது என்னன்றது தான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், WPL உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல வந்து சிஎஸ்கேன்னு ஒரு டீம் வரப்போகுது அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போக 3 முக்கியமான நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்னொன்னா உடைக்கிறவ சஸ்பென்ஸ் ஒன்று உங்களுக்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுலிங் கோச் தான். பவுலிங் கோச் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு வேற யாரும் இல்லை, நம்ம அஸ்வின் அண்ணன் தான். ஸோ அவர் தான் சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சாக இருக்காரு. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில எனக்கு. நான் வந்து சுரேஷ் ரெய்னாவோட ஃபேன் தான். ஸோ வந்து அவர் எப்படா வருவார், திரும்ப வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து தலைவன் வந்து சிஎஸ்கேக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அதில் இருக்க சுகமே தனி தான். பட் இருந்தாலும் தலைவன் விளையாடுறத பார்க்க முடியாது. ஸோ ஃபீல்டிங் கோச் வந்து ரெய்னா தான் வரப்போறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பட் அவர் விளையாட முடியாது, அதை பார்க்குறப்ப ஓகே. நம்ம சிஎஸ்கே விசஸ் ரெய்னா ஒரு செம்ம பாண்டிங் தான். ஸோ அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ரெய்னா வந்து சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சாக வந்து வராரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சிஎஸ்கேவோட கேப்டன் MS தோனி. ஸோ சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு வந்து சஞ்சு சாம்சன் தான் பண்ணுவாரு எல்லா மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தோனிக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு, ஆனால் விளையாடுவார், தோனி வந்து விளையாடுவார். அதான் ட்விஸ்டே இதில். அதான் என்ன ட்விஸ்ட்ன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ தோனி வந்து விளையாடுவார், கண்டிப்பாக விளையாடுவார், விளையாடாமல் இருக்க மாட்டார். மேபி இம்பேக்ட் பிளேயராக வந்து விளையாட வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா கிரவுண்டுக்குள்ளே அவர் ஃபீல்டிங் பண்ணுறதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இம்பேக்ட் பிளேயராக தான் வருவார். ஸோ அப்படி வரும்போது அவரோட பொசிஷன் என்ன, பேட்டிங்கோட பொசிஷன், அதான் ட்விஸ்ட்டு. மேபி 1 டவுன் இல்லை 2 டவுன் வந்து தோனி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதான் இந்த சீசன் அவர் விளையாடுவான்னு சொல்லிட்டாங்க. மேபி இதான் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்கும். இன்னொன்னும் சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க, பட் வந்து அதை அஃபிஷியலாக சொல்லலை. நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தோனி வந்து 1 டவுன் 2 டவுன் பொசிஷன் வந்து விளையாடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தோனி வந்தால் நல்லா இருக்கும். 1 டவுன் 2 டவுனில் வின்டேஜ் தோனியை பார்க்கலாம். இப்போதான் வின்டேஜ் கோலியும் ரோஹித்தையும் பார்த்தோம். ஸோ தென் அடுத்து வந்து வின்டேஜ் தோனியையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே இன்னும் என்னெல்லாம் அப்டேட் கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ சிஎஸ்கே பற்றின அடுத்த வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.